சரண்யா, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்? உனக்கு எப்போ கால் பண்ணாலும் பிஸின்னு தான் வருது. ஆன்லைனில் தான் இருக்கா, நான் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். நினச்சாலே தலையெல்லாம் வெடிக்குது அப்படியே எனக்கு. ஏன்டா உன்னை லவ் பண்ணன்னு இருக்கு. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஹரி. உனக்கே என்னை பற்றி நல்லாவே தெரியும், என்னோட பிஸ்னஸ் பற்றியும் தெரியும், எனக்கு எவ்வளோ கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வருதுன்னு. அப்புறம் என்ன சந்தேகப்படுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எனக்கு புரியுது, பட் சொல்லு. ஃபோனில் யாரு? அப்பா தான். எல்லாத்துக்குமே சந்தேகப்படுவியா? கொடு, நான் பேசுகிறேன். ஹலோ. வீட்டுக்கு வந்து பேசுகிறேன்டா. அவன் தான் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்கிறேன், இன்னும் அவனே நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம பிளான் பண்ண மாதிரி நான் அவனை நல்லாவே செஞ்சு விட்டுட்டேன். இனிமேல் உன் லைஃப்பை ஒழுங்காக பாரு. அவனையே நினச்சி உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காதடி. சரி, நான் வைக்கிறேன். பாய். சரண், அப்பா. என்னம்மா சரண்? என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டீங்க? இல்லைம்மா, ஆஃபீஸ் லீவ் போட்டிருந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான் தான்மா வந்தேன். சரிப்பா, உட்காருங்க, நான் வரேன். சரிம்மா. இந்தாங்கப்பா, தண்ணி குடிங்க. அப்புறம் சரண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா தான் இருக்கேன். ஊர்ல எல்லாரும் எப்படிப்பா இருக்காங்க? ஊர்லயும் எல்லாரும் நல்லாதாம்மா இருக்காங்க. அப்புறம் என்னப்பா இது? எல்லாம் வாழ்க்கை மேட்ரு தாம்மா. வாழ்க்கை மேட்ரா? அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லைம்மா. நான் இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசித்தேன். இதை பாரேன். பையன் பேர் பார்த்திபன். சென்னையில் தான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. பையன் ரொம்ப நல்ல பையன்மா. நீ என்னன்னு யோசிச்சு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். அப்பா, இதை பேசதான் வந்தீங்களா? உன்னை பார்த்துட்டு போகலாம் தாம்மா வந்தேன். அப்படியே இதை பற்றியும் பேசிடலாமேன்ட்டு தான். இங்கே பாருங்கப்பா, என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது. அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்கே தெரியும். தெரியுமா, இருந்தாலும் அப்பா ப்ளீஸ். சரிம்மா, உன் முடிவு தான். என்ன பேர் சொன்னீங்க? பார்த்திபனா? அவன் ஆஃபீஸில் பார்த்திபனா இருக்கானோ லியோவா இருக்கானோ யாருக்கு தெரியும்? என்னம்மா சொன்ன? புரியல. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. இருங்க, நம்ம சாப்பிடலாம், ஆர்டர் பண்ணுறேன். அம்மா, ஆர்டர்லாம் வேணாம்மா, நம்மளே சேர்ந்து சமைக்கலாம். சரிப்பா, வாங்க போகலாம். என் கண்மணி உனை காண்கையில் மகிழ்ச்சியின் அளவு கூடியே, தொலை தூரத்தில் நாம் இருப்பினும் நினைவுகள் வரும் தேடியே. சேயன வந்தாய் நீயே, என்னை தினம் காக்கும் தாயே. சேயன வந்தாய் நீயே, என்னை தினம் காக்கும் தாயே. என் வாழ்க்கை நீயே, என் உலகமே. என் கண்மணி உனை காண்கையில் மகிழ்ச்சியின் அளவு கோடியே, தொலை தூரத்தில் நாம் இருப்பினும் நினைவுகள் வரும் தேடியே. அண்ணா, இந்த வீடு தானா? சி, அசிங்கமாக பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு இப்போ வந்து அது இதுன்னு. இப்போ என்ன காலி பண்ணுமா இல்லை லைட்டாக தட்டி விட்டா போதுமா? அண்ணா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா. சும்மா தட்டி விட்டா போதும், காலிலாம் பண்ண வேணாம். சரி விடு, நைட் வந்து பார்த்துக்கலாம். ம்.
வாங்கடா. டேய் பொண்ணு தான் இருக்கு சொன்னேன். யாரா அந்த பெருசு? எனக்கே தெரியலண்ணா. நோ, அந்த பெருசு உட்காந்துருக்கிறத பார்த்தாவே ஒரு மாதிரி தினிசா இருக்கு. அடிங்க என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அந்த ஆள் கைப்பு குத்துன்னு இருக்கியா? சரிவா உள்ள போலாம். மணி போடுறா. ஐயோ அடுத்து நீ போடா. அப்பவே சொன்னேன் அந்த பெருசை பார்க்கறது ஒரு மாதிரி தினிசா இருக்குன்னு. என் பேச்சை கேட்டியா நீ? அங்கிள் உங்கள் பொண்ணு தான் அங்கிள் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, அடிச்சுட்டா வேற. இல்லாமல் அப்பா அவன் என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். இவளை ஏமாத்திட்டான். எனக்கு கோவம் வந்துச்சு. நான் பழிவாங்க தான் அப்படி பண்ணேன். அப்போ தான் அவனுக்கு அந்த வழி தெரியும்னு. உங்களுக்கெல்லாம் காதல்னா அவ்வளோ ஈஸியாக போச்சுல. அவனை பழி வாங்கணும்னா வேற எவ்வளோ வழி இருக்கு. காதல்னு பேர் சொல்லி தான் பழி வாங்கணுமா என்ன? காதலோட வழி ரொம்ப பெருசு. அது ஒருத்தனோட வாழ்க்கையே அழிச்சிரும். அப்பா அது காதலுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அது பூ மாதிரி. அதை ஆயுதமா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களால ஒருத்தருக்கு உண்மையா இருக்க முடியும்னா மட்டும் அந்த ஹோப்பை கொடு. அதை விட்டுட்டு ஒரே டைம்ல 2-3 பேர் கூடலாம் லவ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் காதலே கிடையாது. அதுக்கு பேரு கேவலம். உங்களை மாதிரி ஆள்நாள் தான் காதலுக்கே கேவலமான பேரு. ஒரு காலத்துல காதல்னா எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்ப காதல்னாலே கன்றாவியா இருக்குடா. நான் திரும்பவும் சொல்றேன், காதலோட வலி ரொம்ப பெருசு. அது ஒருத்தனோட வாழ்க்கையை அழிச்சிடும். இந்த ஏமாத்துறது, பழி வாங்குறது, யூஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதா இருந்தா தயவு செஞ்சு காதலே பண்ணாதீங்க. அதுக்குன்னு வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு. புரிஞ்சுதா? அங்கிள் ரொம்ப சாரி அங்கிள். என்கிட்ட சாரி கேட்டு ஒரு யூஸும் இல்லைப்பா. என்கிட்ட மட்டும் சாரி கேட்டால் அந்த தப்பு அழிஞ்சிருமா? இன்னொரு வாட்டி அந்த தப்பு பண்ணாமல் இரு, அதுவே போதும். ஓகே அங்கிள். சாரி சரண்யா. சாரி ஜானு. நானும் சாரி. அங்கிள் நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லுப்பா. எனக்கு இப்போ தான் 24 வயசே ஆகுது. அதுக்குள்ளே கையெல்லாம் ஊதுறது, உடம்புல ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. எப்படி அங்கிள் இந்த வயசில் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ இப்படி இருக்குன்னு தானே உனக்கு தெரியுது. 30 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்து உனக்கு தெரியாதுல்ல. சொல்கிறேன் வா.